ஏண்டா குமார், அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இங்க இவ்வளவு நேரம் நம்ம காத்துட்டு இருக்கோமே, எவனாவது ஒருத்தன் நம்மள வந்து டீ காபி சாப்பிடுறீங்களா கேட்டானுங்கடா? அவனுக்கு எல்லாம் மரியாதை தெரியாதியா என்ன? ஹலோ ஹலோ மாணிக்கம், நான் தான் பாம்பேல இருந்து நடேசன். சொல்லுங்க, என்னாச்சு விஷயம்? சரியாயிடுச்சா? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு மாணிக்கம். இது போதைப் பொருள் கடத்தல் விவகாரம். அதனால ஜாமீன் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. சார், என்ன செய்யறது இப்போ? சாரி மாணிக்கம், நானும் என் லாயரும் சேர்ந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு கூட சொல்லி பார்த்தாச்சு. ஆனா அது போதைப் பொருள் சமாச்சாரனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஐயோ கடவுளே, என்ன சார் இப்போ என்ன பண்றது மேற்கொண்டு? தைரியமா இருங்க, இங்க நாங்க ஃபர்தரா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து என்ன டெவலப்மெண்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்றேன். சரி சார், நானும் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி மாணிக்கம், நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணுவோம். ஓகேவா? சரி. என்ன சார், என்னாச்சு? பாம்பேல என் ஃப்ரெண்டு வக்கீல வச்சு எல்லா முயற்சியும் பண்ணிருக்காரு. ஆனா இது போதைப் பொருள் சமாச்சாரங்கிறதுனால ஜாமீன்ல எடுக்க முடியாம போச்சு. போதைப் பொருளா? இவர் போய் அதை போய் மாட்டினாரே, இப்ப என்ன பண்றது? தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா தான் சொல்றாரு. நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கும் தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். குறிப்பா சிதம்பரம் மாமாவுக்கு தெரியவே கூடாது. அவரால் தாங்க முடியாது. டாக்டர்மா இப்ப எப்படி இருக்குது? கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எப்படி டாக்டர் கவலைப்படாம இருக்க முடியும்? பயப்படாதீங்க, இப்பதான் ட்ரிப்ஸ் போட்டிருக்கு. அது முடிவே ஏர்லி மார்னிங் ஆயிடும். அப்படியே நிலைமை நார்மலுக்கு வரலன்னா சிசரியன் பண்ண வேண்டியதான். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க டியூட்டி ரூம்ல தான் இருப்பேன். அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். கவலையே படாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப கூட்டம் போடாதீங்க. ஓகே? என்னங்க? நாம கிளம்பலாமா? எப்படி சொல்றோம்? இந்த நிலைமையில என்னங்க இப்படி சொல்றீங்க? பேங்க்குக்கு போறோம்னு கிளம்பி வந்தோம், மறந்துட்டீங்களா? ஐயோ, மறந்தே போயிட்டேன் பாத்தியா. மாமா, நாங்க கிளம்புறோம். இப்பவே போனோமா? ஆமா, அதான் டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. காலையில சீக்கிரம் வந்துடுறோம். சரி மாப்பிள்ள, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வரோம் மாமா. சரி மாப்பிள்ள, வரோம். வரோம்பா. சரிம்மா, வரோம் மாமா. போமா. எந்திரி. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சார், ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. சார். கோபி, நீ ஒரு அப்பாவி. உன் பேர்ல எந்த தப்பும் இல்லைங்கிற உண்மையை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி சார்? சொல்றேன். வடநாட்டுல எவ்வளவோ ஃபோர்ஜரி பண்ணிருக்கலாம். ஆனா உன் கூட்டாளி கோபி மாட்டின உடனே நீ கண்டிப்பா மாட்டுவேன்னு எனக்கு தெரியும்டா. சார், நான் அக்யூஸ் தான். ஆனா கோபிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல சார். அவர் நிரபராதி சார். நீ சொல்றத பார்த்தா அவன் தான் உன் பாஸ் மாதிரி தெரியுது. இந்த பார், ரொம்ப இவன் மாதிரி பேசாத. அவன் தங்கி இருந்த ரூம்ல இருந்து ஹெராயின் எல்லாம் எடுத்துட்டோம். சார், நான் கெட்ட தொழில் பண்றவன் தான். ஆனா கார்மெண்ட் தொழிலும் பண்றேன். அது விஷயமா தான் நான் கோபி சந்திக்க வந்தேன். அப்போ வேற ஒருத்தருக்கு தர வேண்டிய சரக்க கையோடு கொண்டு வந்தேன். அப்ப கோபி ரூம்ல நுழையறதுக்கு முன்னாடி கீழே போலீஸ் ரெய்டுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சது. வேற வழி இல்லாம அந்த சரக்க கோபி ரூம்ல போட்டு வந்துட்டேன் சார். அப்போ கோபிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? சத்தியமா இல்ல சார்.
நான் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தான் இப்ப இங்க வரேன். பாவம் பாணி, இந்த மாதிரி மொழி தெரியாத இடத்துக்கு வந்து தப்பான ஒரு பிரச்சனையில மாட்டி எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பேன்னு இப்ப என்னால உணர முடியுது. ஐ அம் ரியலி சாரி சார். பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏதோ என் கெட்ட நேரம் இப்பெல்லாம் கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு. அப்படி இல்ல கோபி, நீ நம்ம ஊருக்காரனா இருந்தும் ஒரு சின்ன அளவுல கூட என்னால உதவி செய்ய முடியல, ஆறுதல் சொல்ல முடியல. அதுக்காக தான் சாரி சொன்னேன். நான் ஒரு குற்றவாளின்னு நீங்க உறுதியா நம்பும் போது உங்களால வேற எப்படி சார் நடந்துக்க முடியும்? போலாமா சார்? போலாம்ப்பா. எனக்கு மத்தது கூட பெருசா படல. உன் மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயத்த சொல்லியும் நீ வடிச்ச கண்ணீரை பார்த்தும் கூட நான் உன்னை சந்தேகப்பட்டேன். ஐம் சாரி. பரவாயில்ல சார். பரவாயில்ல நீ சொன்னாலும் என் மனசுக்கு உறுத்தலா தான் இருக்கு. ஓகே, இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. உன் மேல துளி அளவு கூட தப்பு இல்லைங்கிறது தெளிவாயிடுச்சு. இனிமேலாவது நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்ல. இந்தா. என்ன சார் இது? நீ சென்னைக்கு போறதுக்கான ஃபிளைட் டிக்கெட். நீ பட்ட வேதனைக்கு நான் ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். உன் ஒய்ஃபுக்கு டெலிவரி டைம் சொன்னேன்ல, நீ உடனே கிளம்பு. உன் லக்கேஜ் எல்லாம் ஏற்கனவே வண்டியில ஏத்த சொல்லிட்டேன். நானே உன்னை ஏர்போர்ட்ல வந்து டிராப் பண்றேன். வா சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். போலாம் சார். டாக்டர் ரொம்ப கத்துறாங்க. பிரசவனாலே இப்படி வலிக்கதனமா செய்யும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சிஸ்டர் பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. லேபர் ரூம்க்கு கொண்டு வந்துருங்க. என்ன இப்படி குழந்தை இந்த கத்து கத்துறாங்க? இருக்கு சம்பந்தி. நீ தாங்க முடியல. பாவம் இந்த கத்து கத்துறாங்க. பாவம். என்ன சொல்றாங்க? என்ன ஆகிட்டு இருக்கு? ஏன் இந்த சார், திரும்ப திரும்ப இப்படி வந்து பேசிட்டு இருக்காதீங்க. எங்க வேலையை தான் கொஞ்சம் செய்ய விடுங்களேன். மனசு கேட்கலீங்க. எப்படி கத்துது? முதல்ல இங்க கூட்டம் போடாதீங்க. போய் அங்க நில்லுங்க. போங்க, எல்லாரும் போங்க. அதுல டாக்டர் கூட்டம் போடாதீங்கன்னு சொல்றேன்ல. போங்க சார், போங்க போங்க. முதல்ல சிஸ்டர், அவங்கள எல்லாம் வெளியில அனுப்புங்க. என்ன தானே? அப்பா, ஏன் விஜய் இப்படி கத்துறா? என்ன ஆகிட்டு இருக்கு? இல்லப்பா, விட்டு விட்டு வந்த வண்டி இப்ப தொடர்ச்சியா வருது போல, அதான் இப்படி கத்துறா. குளுக்கோஸ் ஏறிட்டு வந்துச்சு. அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சு மாமா. ஐயோ கடவுளே, என் தங்கச்சிக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும். நான் திருப்பதிக்கு வந்து காளிக்கு செலுத்துறேன். அக்கா, விஜய் அக்கா ஒண்ணும் ஆகுது. நல்ல டைத்துக்கு வந்தீங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாப்பா? உள்ள எப்படி இருக்கு? அப்படி வந்தாச்சு. உள்ள போலாமா? உள்ள போலாமா? ஏப்பா கத்துது? ஏன் கத்துது? உள்ள போலாமா? விஜய்க்கு எப்படி இருக்கு? இவர் யாரு? என் மருமங்க விஜயோட வீட்டுக்காரர். எப்படி இருக்கு? உங்க ஒய்ஃபோட பிரச்சனையே நீங்க பக்கத்துல இல்லாததுதான். நான் தான் வந்துட்டேன். உள்ள போய் பாக்கலாங்களா? லேபர் ரூம்க்கு கூட்டிட்டு போறோம். போகும்போது பாத்துக்கோங்க. சிஸ்டர், கூட்டிட்டு வாங்க. எல்லாம் நகர்ந்து கொஞ்சம் வழிய விடுங்க. நகருங்க. விஜய், விஜய், விஜய் வந்துட்டேன். பயப்படாத. விஜய், விஜய் இங்க பாரு, இங்க பாரு விஜய். விஜய், நான் கோபி வந்துட்டேன் விஜய். விஜய், விஜய் வந்துட்ட. விஜய் பயப்படாத. தைரியமா இரு. நீ ஆசைப்பட்டபடியே வந்துட்டேன் விஜய். விஜய், விஜய், விஜய் பயப்படாத விஜய். தைரியமா இரு விஜய். தைரியமா இரு விஜய். நீ தைரியமா இருக்க இல்லையா? நீ ஆசைப்பட்டபடியே வந்துட்டேன். சார், நீங்க இங்கே இருங்க. சார், நீங்க இங்கே இருங்க. எல்லாரும் இங்கே இருங்கம்மா. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா இருங்க. எப்படி பாக்குறான் பாரு. என்னடா விஜி, நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. பவானி, கிளம்புமா.
அக்கா விஜயக்கா குழந்தை விட்டு போகவே மனசுல அக்கா. காலேஜ் இருக்குடி, திரும்ப சாயந்தரம் வந்து பாத்துக்கலாமா? என்கிட்ட கொடுங்களேன், நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். என்ன தூக்கி வச்சுக்கணும் அவ்வளவுதானே? தாராளமா வச்சுக்கோ, ஆனா கொஞ்ச நேரத்துல திருப்பி கொடுத்துடணும். ஆமா ஆமா, நீயே எப்பவும் வச்சுக்க முடியாது. ஏன் இவன் என்கிட்ட அழாம இருந்துக்குவான்? நான் அத சொல்லல பவானி, இவன் எங்க வீட்டு பிள்ளை. என்னடா மருமகனே, உங்க சித்தி கிட்ட சொல்லு, என்ன வந்து பாக்கணும்னா நான் எங்க வீட்டுலதான் இருப்பேன், அங்க வந்து பாருங்கன்னு சொல்லு. என்ன இங்க பாருடா கண்ணா, உங்க சித்தி கிட்ட சொல்லி வை, இந்த பெரியம்மா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு. அப்பதான் உன்னை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுவேன். என்ன என்னங்க இது, வார்த்தைக்கு வார்த்தை எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளைங்கிறீங்க? ஏன் எங்களுக்கு மட்டும் அவங்க கிட்ட உரிமை இல்லையா? இது நல்லா இருக்காது. ஒரு பொண்ணு உண்டானதுல இருந்து பிரசவம் வரைக்கும் அவ பிறந்த வீட்டுக்காரங்க பாக்கணும், ஆனா குழந்தை பிறந்த உடனே அது புகுந்த வீட்டு குழந்தை ஆயிடுமா? இதெல்லாம் எந்த ஒரு நியாயங்க? தானோ, நீ சொல்றது சரிதான். ஆனா விஜய் விஷயத்துல முக்காவாசி நாள் அவ எங்க வீட்டுலதான் இருந்தா. என் தம்பி அவளை பொண்ணு போல பாத்துக்கிட்டான். பிரசவத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். கோபியும் நாங்களும் பாத்துக்கிட்டதுல கால்வாசி கூட நீங்க அவளை பாத்துக்கல, தெரியுமா? அது எப்படி? இதெல்லாம் நாள் கணக்குன்னு எண்ணி பாக்குற சமாச்சாரமா? அர்த்தம் இல்லாம பேசுறீங்க. அக்கா, எதுக்கு நீ அனாவசியமா பேசிட்டு இருக்க? முதல்ல சமைச்சு கொண்டு வர வழிய பாரு, அப்பதானே எல்லாரும் சாப்பிட முடியும். ஆமா ஆமா, நம்ம கிளம்பலாம் அக்கா. சரி வா, இந்தாங்க. என்னடா பாத்தீங்களா நீ? விஜய் நீயும் பாத்துட்டு தானே இருந்த, தானே மாறவே இல்லையே. யதார்த்தமா ஒரு வார்த்தை சொல்ல விட்டாளா பாரு. நான் சாதாரணமா தானே சொன்னேன், அத புரிஞ்சுக்காம வரைஞ்சு கட்டினா எப்படி? என்ன நீ, தனக்கா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு கோவம் வந்து அப்படிதான் பேசுவாங்க. நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன், குடிங்க. வேண்டாம்ப்பா. இல்ல கொஞ்சம் ஊத்தி தரட்டுமா? இல்ல வேண்டாம். இல்ல வேண்டாம். கோபி, நீ விஜயோட இரு, நான் அண்ணி அனுப்பிட்டு வந்துடுறேன். போலாம் அண்ணி. செல்ல குட்டி, பத்திரமா இருங்க, பெரியம்மா அனுப்பி விட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன் விஜய். வரேன் கோபி. வரேன் கோபி, வரேன் விஜய். எதுவும் வேணுமா விஜய்? ஒண்ணு வேண்டாங்க. உனக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன விஜய், எதுவுமே பேச மாட்டேங்கிற? எப்படி சொல்றது? எப்படி சொல்றதுன்னா, இல்ல உடம்பு ரொம்ப அசதியா இருக்கா, இல்ல உடம்பு வலி அதிகமா இருக்கா? அதான் ஒரு பொம்பளை உடம்பு இப்ப எப்படி இருக்கும்னு ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்ன விஜய் இப்படி சொல்லிட்ட? என்னால கண்டிப்பா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டி எவ்வளவு கொடுமைப்படுத்துறவனா இருந்தாலும் சரி, அவன் பொண்டாட்டியோட பிரசவ நேரத்தப்ப படுற வேதனையும் துடிப்பையும் அவன் கண்ணால ஒரு தடவை பார்த்துட்டான்னு வச்சுக்க, தன் வாழ்நாள்ல அதுக்கப்புறம் பொண்டாட்டிய ஒரு சொல்லி கூட திட்ட மாட்டான். பொம்பளைங்க மேல எல்லாருக்கும் மரியாதையே வந்துடும். நீங்களும் அதே மாதிரி பிரசவ நேரத்துல எத்தனை பேர் கூட இருந்தாலும் கட்டின புருஷன் மட்டும் பக்கத்திலே இருக்குன்னு ஆசைப்படுறீங்கல்ல? அதான் பார்த்தேன் வச்சு அவ்வளவு வேதனையிலையும் வலியிலையும் அரை மயக்கத்துல இருந்தப்பவும் என் குரலை கேட்ட உடனே கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு பார்த்த பாரு, அந்த ஒரு பார்வை போதும் உன் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடுனுச்சுன்னு என்னால உணர முடிஞ்சு வச்சு. உன் கூட நான் இருப்பேனாங்கிறது ஒரு கேள்வி, சந்தேகம், பயம், அதை மீறி நான் உன்னை பார்க்க வந்துட்டேங்கிற
பயங்கர சந்தோஷம். ஆனா நீ பிரசவ வலியால துடிக்கிற துடிப்பை பார்க்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்ப உன்னை லேபர் வார்டுக்குள்ள கூட்டு போய் கதவை சாத்துனாங்க பாரு விஜி. எங்க எல்லார்கிட்ட இருந்தும் உன்னை தனியா புடுங்கிட்டு போய் தனியா பிரிச்சுட்டு போன மாதிரி ஒரு உணர்வு. கலங்கிட்டேன். உள்ள இருந்து நீ கத்துற சத்தம் காதுல கேட்டு துடிச்சிட்டேன் விஜி. போதும், எனக்கு என் பிள்ளையே வேணாம், என் பொண்டாட்டி விஜி பட்டு போ, அவன் வந்தா போதும் நினைச்சேன். காதலிட்டேன். அப்பா சொன்னாரு, டேய் அம்மாவை நினைச்சு வேண்டிக்கடா, விஜிக்கும் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது, 2 பேரும் நல்லா வருவாங்க நினைச்சுக்கிட்டேன் விஜி. அம்மாவை நினைச்சு வேண்டிக்கிட்டேன். அத்தனை பேருக்கு முன்னாடியும் கண்ணு கலங்கி வாய் விட்டு எங்க அம்மாவை நினைச்சு வேண்டிக்கிட்டேன். குழந்தை பிறந்துச்சு. உன்னை வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் விஜி என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? இவ்வளவு வலியும் இவ்வளவு வேதனையையும் பட்டுட்டு இருந்த என்னோட விஜி குழந்தை பிறந்த உடனே அது முகத்துல தாய்ங்கிற ஒரு சந்தோஷம் பரவுனதை பார்த்தேன் பாரு. கண்ட்ரோல் பண்ண முடியல வச்சு அழுதுட்டேன். இவ்வளவு உணர்ந்துகிட்ட என்ன பார்த்து உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியும்னு கேக்குறேன். சொல்லு. எங்க நீங்களே உணர்ந்து சொல்லுங்க பாப்போம். உடம்பு முழுக்க வலி, மனசு முழுக்க சந்தோஷம். 10 மாசமா காத்திருந்து ஒரு புதையில எடுத்த சந்தோஷம். கரெக்ட் தானே? இன்னொன்னு விட்டுட்டீங்க. என்ன? குழந்தை பிறக்கும் போது நீங்க பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது பழிச்சிருச்சுல்ல. அதாங்க உண்மையான சந்தோஷம். நான் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டேன்னு தெரியுமா? என் புள்ள ஏன் வெளியில வர இவ்வளவு சிரமப்படுத்தினான்னு தெரியுமா? நாங்க 2 பேருமே நீங்க வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்கண்ணே. விஜி, வாங்க நீ. கோபி எப்படி இருக்க விஜி? ஒண்ணுமா எப்படி இருக்கு விஜி? என்னம்மா நல்லா இருக்கேன் மாமா. அச்சச்சோ, பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜி. நடராஜனுக்கு ஒரு தம்பி பாப்பாவை பெத்து கொடுத்திருக்கேன். எப்படி வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்ல நார்மல் டெலிவரிங்கிறதுனால பிரச்சனை எதுவும் இல்ல. என்னடா? ஒரு வழியா டயத்துக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. யாருடா? உன் தம்பி. விஜி, ரொம்ப சிரமப்பட்டியா? ஆமாக்கா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இப்போ அத நினைச்சு பார்த்தா அந்த சிரமம் எதுவும் தெரியல. உனக்கு எப்படிக்கா இருந்துச்சு? எனக்கும் அப்படிதான் விஜி. குழந்தை
முகத்தை பார்த்த உடனே பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துட்டேன். ரொம்ப அழகா இருக்கான். ஏய் நட்ராஜா, இங்க பாரு, பாப்பா பாரு. அக்கா நான் காலேஜ் கிளம்புறேன். ஒழுங்கா சாப்பிட்டியாடி? சாப்பிட்டாச்சு. டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து சரி, வச்சாச்சு. பால் அங்க வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போயிடு. என்னக்கா இது வேறயா? ஏய், வாயாடாத, ஒழுங்கா பாலை குடிச்சிட்டு போடி. சரி. ஜனா ஆஸ்பத்திரி கொண்டு போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி ஆயிடுச்சுப்பா. எங்கம்மா ரெடி ஆச்சு? இப்பதானே கறியா வெட்டிட்டு இருக்க, சீக்கிரம் ஆகட்டுமா? இது ஆயிடும்பா. எனக்கா ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்களா? ஆமா, நானும் அப்பாவும் சாப்பாடு எடுத்துட்டு போறோம். சரிக்கா நான் காலேஜ் கிளம்புறேன். சரி, போயிட்டுப்பா. ஜாக்கிரதையா போ. சரிப்பா. மாமா எனக்கு கார்மெண்ட்ஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு நான் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு சரி, போ. வந்துடுறேன். சரி, பணம் காசுலாம் இருக்குல்ல?